வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்காரு பாத்தீங்களா, KP முனுசாமி. அதிமுக பாஜக கூட்டணி இன்னைக்கு உடஞ்சு அதிமுக பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டணி கிடைக்காதா கட்சிகள் ஏன்னா இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியில எந்த கட்சிகளும் பெருசா சேரல. தேமுதிக பாமக இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலே அதிமுக அப்செட்ல இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக அப்செட்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒருத்தர் KP முனுசாமி அப்படின்னு பாஜக சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் அண்ணாமலை குறித்து ரொம்பலாம் பேசி இந்த கூட்டணிக்கு விரிசலை ஏற்படுத்தினது அவரு, ஜெயக்குமார், CV சண்முகம் போன்றவர்கள் தான் அப்படின்னு பாஜக பதிவுகளை போட்டுக்க இருக்கக்கூடிய இந்த சூழல்ல KP முனுசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடிக்கு தில் இருந்துச்சு அப்படின்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் தமிழகத்துல எந்த தொகுதியில வேணாலும் நிறுத்தட்டும், அப்போ தமிழக மக்கள் என்ன பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு KP முனுசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஜெய்சங்கர் அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஒருவேளை அவங்க தமிழகத்துல நின்று இவர் சொல்ற மாதிரி KP முனுசாமி அவர்கள் சொல்ற மாதிரி தமிழக மக்கள் தோக்கடிச்சாங்க அப்படின்னா மேபி சான்ஸ் இருக்கு. ஏன்னா காமராஜரையே தோக்கடிச்சவங்க தான் நம்ம மக்கள். இப்போ காமராஜர் நல்லாட்சி கொடுத்தாரு, மிக சிறந்த ஆட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புகழ்ந்து பேசுவாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாக்கு கேட்கும் போது அவருக்கு ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை. அவர் நம்மளை விட்டு பிரிந்த பிறகு அவ்வளவு நல்ல மனிதன், அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புகழ்ந்து பேசுவாங்க. அதனால நம்ம மக்களுக்கு இருக்கும்போது அருமை தெரியாது. அதிமுக சொல்ற மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் எல்லாம் தமிழக மக்கள் தோக்கடிச்சாங்க அப்படின்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு உலக அரங்குல இந்தியா இவ்வளவு பெரிய மதிக்கத்தக்க ஒரு நாடாக இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெளியுறவு கொள்கை. அதனுடைய மினிஸ்டர் தாங்க ஜெய்சங்கர். ஜெய்சங்கர்லாம் நின்னாருன்னா கண்ணை மூடி அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கறதான் என்னுடைய பார்வை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்துக்கலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்திய வரலாற்றிலேயே முழு நேர நிதியமைச்சர் அவங்க தான். ஒன்று, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ரெண்டு, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட இந்தியாவுடைய பொருளாதாரம், உலக நாடுகளுடைய பொருளாதாரமே மந்தமான சூழல்ல இருக்கு, இந்தியாவுடைய பொருளாதாரம் மட்டும் பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச நிதி நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எல்லாம் பாராட்டிக்கு இருக்காங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் நம்பிக்கை ஒளியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு பாசிட்டிவான குரோத்ல போகுதுன்னா அதுக்கு காரணம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏன் நேற்று கூட ஒரு தகவல் வந்துச்சு, இந்த தேர்ட் குவார்ட்டர்ல இந்தியாவுடைய GDP growth இருக்கு பாத்தீங்களா, 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கணிச்சு வச்சிருந்தாங்க. 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷனை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கணிப்புகள் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி இந்த மூன்றாவது காலாண்டுல நம்ம இந்தியாவுடைய GDP growth எவ்வளவு தெரியுமா, 8.4%. கணிச்சு வச்சிருந்தது 6.6%. growth எவ்வளவு தெரியுமா, 8.4%. எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம், எவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்ப அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறவங்க நிதி அமைச்சர். எல்லா கருத்து கணிப்புகள்லையும் பாஜக தான் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த தொகுதிகள் வித்தியாசம்லாம் தொட முடியாத அளவுக்கு இருக்கு. நேற்றெல்லாம் புதிய தலைமுறை காங்கிரஸ் 50ல இருந்து 55 தொகுதிகள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஜக 350க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. பாஜகவுடைய ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் தான் இருப்பாரு. ஏன்னா அவருடைய அமைச்சரவைக்கு கீழே இன்னைக்கு இந்தியாவுடைய இந்த எக்ஸ்டர்னல் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபென்டாஸ்டிக்காக செயல்படுது. அப்போ அவர் தான் எக்ஸ்டர்னல் மினிஸ்டரு. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படியோ கேபினெட்ல ஒரு மினிஸ்டராக இருப்பாங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டில் ஒரு எம்பியாக இருக்காங்க அப்படின்னா அந்த தொகுதிகளுடைய வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். வாரணாசியில் 2019 வாரணாசி இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு 2024 வாரணாசியுடைய நிலைமையை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே 5 வருஷத்துல எந்த அளவுக்கு ஒரு growth தன்னுடைய தொகுதியில மோடி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, SP வேலுமணி அவர்கள் அதிமுகல இருந்து விலகி பாஜக SP வேலுமணி அவர்கள் சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான தகவல் சமூக வலைதளத்தில் வைரலா ஷேர் ஆனிச்சு. அண்ணாமலை என்ன சொன்னார்னா, கோயம்புத்தூர்ல அடுத்த விக்கெட் இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு தலைவர் பாஜக சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல அது SP வேலுமணியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட ஆரம்பிச்சாங்க. SP வேலுமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவுக்கு 3% வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி பாஜக, அதுக்கெல்லாம் நான் போவேனா, அதிமுக தான் நான் எப்போதுமே இருப்பேன், நம்மள அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தவங்க அம்மா, அவங்களுடைய கட்சியிலிருந்து நான் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு SP வேலுமணி அவர்கள் பேசியிருக்காரு. 3% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி பாஜக அப்படின்னு SP வேலுமணி அவர்கள் திட்டவட்டமாக சொல்றாரு.
இன்னும் தமிழகத்தில் பாஜக 3% தான், நோட்டாவுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கை இருக்காங்க. அவங்களெல்லாம் நினச்சாதான் பெரிய காமெடியாக இருக்குது. இன்றைக்கி களத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 3 பேர் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக டபுள் டிஜிட்டில் பாஜகவுடைய வாக்கு வங்கி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. அது 2024 தேர்தல் முடிவின் போது நிச்சயமாக எல்லாத்துக்கும் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய பல இடங்களில் ரைடை வந்து நடத்தியிருக்காங்க. நுங்கம்பாக்கத்தில் சகாரா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கொரியர் சர்வீஸ்லையும் ரைடு வந்து நடந்திருக்கு. இந்த சகாரா எக்ஸ்பிரஸ் வந்து யாரோடது அப்படின்னா திமுகவுடைய நிர்வாகி சிற்றரசு அப்படிங்கிறவரோடது. இந்த சகாரா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கொரியர் சர்வீஸ் அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சகாரா எக்ஸ்பிரஸ் கொரியர் சர்வீஸில் நடக்கக்கூடிய ரைடை வந்து காட்சிப்படுத்துவதற்காக, செய்தி சேகரிப்பதற்காக பாலிமர் நியூஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அப்போ அந்த கேமராமேன் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அந்த சிற்றரசுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவினர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அண்ணாமலை பத்திரிகையாளர்களை ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாரு, தரக்குறைவாக பேசுகிறாரு, இழிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நக்கீரன் கோபாலு, ஹிந்து என் ராமு, குணசேகரன் இவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. யாரையுமே காணமே, இங்கே வாயவே திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்புகளை, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதிலிருந்தே அவங்கெல்லாம் ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க. இந்த ஹிந்து என் ராமு, நக்கீரன் கோபால்லாம் ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் பத்திரிகையாளர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. பாஜகவினருடைய வாதம் சரியானதா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது. இது மாதிரி அதிமுகவினர் வந்து பாஜகவை விமர்சனம் பண்றாங்க பார்த்தீங்களா, கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுறாங்களே. இது குறித்து கேள்வி கேட்கும்போது பாண்டே என்ன சொல்றாருன்னா, வெளியில நல்லா கம்பு சுத்துறாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், ஆனா உள்ள போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க பண்றது, கட்சியுடைய முடிவு, அதனால தான் பாஜகவை இப்போ வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேச வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போய் கேட்கும்போது சொல்றாங்க. அப்போ அந்த ஆங்கர் வந்து கேட்குறாரு, அப்போ பாஜகவை ஆதரிக்கிறாங்களா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பாண்டே என்ன சொல்றாருன்னா, பாஜகவை ஆதரிக்கிறார்களா அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் பாஜகவை எதிர்க்க விரும்பலை, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவை எதிர்க்க விரும்பலை, ஆனால் வேற வழி இல்லாமல் வெளியில் வந்து கம்பு சுற்றிக்கிருக்காங்க அப்படின்னு பாண்டே வந்து பேசியிருக்காரு. ஓகே, நம்ம தொடர்ந்து பல வீடியோக்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதிமுகவுடைய தொண்டர்களுக்கே பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகினது அவங்களுக்கு பிடிக்கல. எதுக்காக விலகினாங்க அப்படிங்கிறத பாஜக தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலையுடைய வளர்ச்சி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு, பாஜகவுடைய வளர்ச்சி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த முடிவு எடுத்தார். அதிமுக தொண்டர்களுக்கு இன்னும் பாஜகவோட கூட்டணி இருந்திருக்கணும் அதிமுக அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அதிமுக ரொம்ப சிரமப்பட்டுக்கிருக்கு, அல்லல் பட்டுக்கிருக்கு. வரக்கூடியது மக்களவை தேர்தல். பிஎம் கேண்டிடேட் யாரு அப்படின்னு பொதுமக்கள் கேட்டால் நாங்கள் என்னத்தை சொல்லுவோம், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட வசனமெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் போட இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.